விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் விஷயங்கள் இடைத்தேர்தல் முடிந்து தற்போது 8 மணி அளவில் அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடங்கவிருக்கிறது. திமுக சார்பில், பாமக சார்பில், நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்படின்னு மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமாக தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக தற்போது இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 20 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், எல்லா கட்சி பிரமுகர்களும் வர தொடங்கிட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிந்த தேர்தல் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஒரு எதிர்பாராத தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த தேர்தல் ஒரு சுவாரஸ்யமான களமாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. அதிமுக ஒரு பக்கம் புறக்கணிக்க, இன்னொரு பக்கம் பாமக அங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட, நாங்க தான் இரண்டாவது இடம் சொல்லிட்டு பாமக, அதே போல நாம் தமிழர் கட்சியும் கூட, அதே போல அதிமுகவும் கூட இல்லை எங்க ஓட்டு எங்களுக்கு தான் அப்படியே இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு இடைத்தேர்தலையுமே கடந்த சில வருடங்களாக நம்ம 20-30 ஆண்டுகளாக பார்க்கும்போது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னாலே அது ஒரு ஆளுங்கட்சிக்கான தேர்தல் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம பெரும்பாலான இடங்கள்ல பார்த்த ட்ரெண்டா இருந்திருக்கு. ஆர்கே நகர் மாதிரி 1-2 எக்ஸெப்ஷன்ஸ் தவிர நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் இங்க ஆளுங்கட்சி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே தான் இந்த முறை நடக்க போகிறதா, அல்லது பாமகவோ மற்ற கட்சிகளோ வேற ஒரு சர்ப்ரைஸ் இங்க கொடுப்பாங்களா? முக்கியமா இந்த தேர்தலின் பொருளாக மாறி இருப்பது அதிமுக ஓட்டு எங்க போகுது. அதிமுக புறக்கணிக்கிறார்கள் அறிவிச்சிட்டாங்க. அந்த அதிமுகவினுடைய ஓட்டு வேற எதிர்கட்சிகளுக்கு போகுமா, நோட்டாவுக்கு போகுமா, ஏன் இல்ல திமுகவுக்கே கூட போகுமா? திமுகவே சொல்றாங்க நாங்க அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ அது எங்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இந்த தேர்தலில் மாறி இருக்கிறது அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது. விக்கிரவாண்டியில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரத்துல, அதை தாண்டி விழுப்புரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கட்டும், மற்ற சில சம்பவங்களாக இருக்கட்டும், அங்க அதிர்வலைகளையும் இந்த தேர்தலில் ஏற்படுத்தியதுன்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு அது தேர்தல் முடிவில் தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விதான். நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் அங்க விக்கிரவாண்டியில வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து நேரடியாக நம்மோடு இணைகின்றார். தேவநாதன், அங்க மூடு எப்படி இருக்கு? எல்லா கட்சிக்காரங்களும் அந்த பிரமுகர்களும் வர தொடங்கிட்டாங்களா? என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? தேவநாதன்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நிறைவு பெற்று இன்று அதோடைய இறுதி தீர்ப்பானது வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இந்த பனையூர், அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்குது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்த காரணத்தினால இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உள்ளிட்ட 29 பேர் இதில் போட்டியிட்டாங்க. இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நமக்கு 10ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தம் 276 வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. மொத்தம் உள்ள 2,37,031 வாக்காளர்கள் 1,95,495 பேர் வாக்களித்தாங்க. 82.47% வாக்கானது பதிவான நிலையில் ஓட்டுப்பதிவு முடிந்து அந்த பெட்டிகள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 அடுக்கு பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது யார் என்பது குறித்த வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது துவங்க இருக்கிறது. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிறது. காலை 7:30 மணிக்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த அறையில் பாதுகாப்பு அறையுடைய சீல் அகற்றப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த தபால் வாக்குகள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இந்த வாக்கு எண்ணி மையத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முதலாவதாக அந்த தபால் வாக்குகள் 2 ரவுண்டுகள், அதாவது 2 டேபிள்கள் மூலம் எண்ணப்பட இருக்குது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த அறையில் மொத்தம் 14 டேபிள்கள் போட்டிருக்காங்க. இந்த 14 டேபிள்களில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்குது. அதாவது மொத்தம் 20 சுற்றுகள் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்குது. ஒவ்வொரு டேபிள்லையுமே சிசிடிவி மூலம் கண்காணிக்க அதே போல் வீடியோ கேமரா மூலம் கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 மணி முதலே நமக்கு முன்னணி நிறுவனமானது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக அதிக அளவில் பண்ணியிருக்கிறாங்க. விழுப்புரம் சரக போலீஸ் டிஐஜி மற்றும் மாநில அந்த மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா 1195 போலீஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் மத்திய துணை ராணுவ படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் உள்ளே அனுமதிக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. அவங்க பலத்த போலீஸ் அவங்க பலத்த சோதனைக்கு பிறகு உள்ள அனுமதிச்சுட்டு இருக்காங்க. செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் வாட்ச் போன்றவை எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவங்களே அதாவது காவல்துறை சார்பிலே அதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே செல்ஃபோனை கொடுத்துட்டு அவங்க டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகலான்னு இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது துவங்க இருக்கிற நிலையில் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பனையபுரம் பள்ளி இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.